இந்த விடுபட்ட இது வந்து பைப்லாம் விடுபட்ட அந்த நடைபாதை போட்டிருக்காங்க. அப்புறம் அது இல்லாமல் இங்கே வந்து இந்த விடுபட்ட கொஞ்சம் செவரு இருந்தில்ல, அங்கே வந்து இப்போ பைப் வச்சிட்டாங்க. இந்த வேலை முடிஞ்சுது. இந்த பைப்பு இதுக்காக தான் இந்த பூசாமல் இருந்தாங்க. இது இப்போ இது நாளைக்கு பூசி முடிச்சிட்டானாக்கா இதோட இந்த வேலை முடிஞ்சுது. இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாம் பூசியாச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இப்போ வந்து கொஞ்சோண்டு பெண்டிங் இருந்தது, அந்த ஒயரிங் பண்ணுறாங்க. இப்போது வந்து இறங்கிச்சு. இன்னும் கொஞ்சோண்டு ஒர்க் இருக்குது. அந்த மேலே காட்டுறதுக்கான கல் இங்கே வந்து இறங்கியிருக்கு. இது வந்து இப்போது கலவை கலக்கிறாங்க. இந்த பக்கம் கொஞ்சோண்டு ஒர்க் இருக்குது. இந்த இடம் வந்து எல்லாம் முடித்த பிறகு ஃபைனலில் வந்து இதை மூடிடுவோம். இதை வந்து மூடிடுவோம் ஃபைனலில். இந்த பக்கம் கொஞ்சோண்டு இருந்ததில் அதையும் பூசிட்டாங்க. பூசிட்டு மேலே வந்து இங்கே லைட் வைக்கிறதுக்காக இங்கே வந்து பயில் போடுறாங்க. இருந்ததில் இந்த பிசு எல்லாம் கொஞ்சம் பூசுகிறாங்க நீட்டாக அழகாக. சைடில் ஒரு பிசு எல்லாம் பூசுகிறாங்க. இந்த பக்கம் இந்த இதெல்லாம் இப்போ பூசிட்டாங்க. இந்த ஃபுல்லாக இது இந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சு. குளத்தில் ஈட்டாக கம்பி போட்டாச்சு. இப்போது நேராக எல்லாமே வந்தாலும் அழகாக இப்போ கம்பி போட்டாச்சு குளத்தில். இப்போ வந்து இந்த பக்கம் நடைபாதை போட்டோம் இல்லையா, பெண்டிங் இருந்தது இந்த பக்கம். இப்போ இந்த பக்கம் நடைபாதை போட்டு முடிக்கிறாங்க. இது நீட்டாக இப்போ போட்டுன்னு போகிறாங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இது போட்டு முடிச்சிட்டானாக்கா இது முடிச்சிட்டானாக்கா இந்த பக்கம் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து அந்த பக்கம் தான் இருக்கும். அந்த பக்கம் நாளைக்கு முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடம் காலியாக இருந்ததில்ல, இங்கே வந்து ஃபுல்லாக நடைபாதைக்கு மேலே ஃபுல்லாக அங்கே வந்து பத்து வைக்கிறோம். பத்துலாம் வந்து இறங்கிடுச்சு. பசுமையாக்குறோம். இந்த இடத்த உட்காரத்துக்கு கொள்றதுக்கு எல்லாமே பசுமையாக்குறோம் ஃபுல்லாக. இது எல்லாமே பத்து கீழே பூமியில் புல்தார மாதிரி வச்சு இந்த இடத்த எல்லாமே பாதி புல்தார வச்சாச்சு, பாதி வச்சாச்சு பாருங்கள். பாதி வச்சாச்சு புல்தார. இன்னும் கொஞ்சம் மீதி தான் இருக்குது. இந்த இது மட்டும் தான் இருக்குது. இது வச்சிட்டா சரியாக போயிடும். இதோட வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ கலர் அடிக்கணும், அவ்வளோதான். கலர் அடித்தா குளத்தோட வேலை ஃபினிஷ் ஆகிடும். மேலே மட்டும் இந்த இடத்த வந்து குளத்துக்கிட்ட யாருன்னா இறங்கலாம் கொள்ளாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து நீட்டாக வேலி அடிச்சிருக்கோம். இதுதான் இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா செலவாச்சு. 1,58,000 இதுக்கு மட்டும். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு.